வருஷம் கச்சேரியில் பாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் பாட்டை பண்ணாங்க. அப்புறம் நிறைய வெளியே வந்து பண்ணாங்க. அந்த பாட்டு செம ஹிட் ஆயிடுச்சு. எங்கள் அத்தை எல்லாருமே சந்தோஷப்பட்டா. நான் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து அங்கே பாடலாம் எழுதும் போது எங்கள் அத்தா கூட இருப்பாங்க. அவங்க சிந்திக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். கமலையால பொறுப்பாக இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் அந்த புக்கை கொடுக்குறேன். ஆக்சுவலாக சந்தோஷமா கொடுக்குறேன். அடுத்த கட்சியில் எடுக்கும் போது எங்கள் அத்தா பாட்டு எடுத்து கொடுங்க பாடுவோம்னு சொல்லி கேட்குறேன். அவன் பார்த்துட்டு இதுல ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு, அந்த பாட்டு தான் அழியா நான் பாடிட்டாங்க. அப்புறம் 100, 150, 200 பாட்டு இருக்கு. 200 பாட்டுல எங்க அத்தா பாட்டு இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி அது இப்படி எடுத்தா அவருக்கு பெரிய நன்றி சொல்ல என்னால மனதே இல்லை. அந்த அளவுக்கு நன்றி சொல்லலாம். அலியானாவை பத்தி பேசினா பேசிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட ஒரு நல்ல மனசு. கச்சேரி முடிஞ்சவொன்னா முதல்ல வந்து நீ பாட வந்து பாடுறியான்னு கேட்டா அவன் தான். அதுக்கப்புறமேல நிறைய பேர் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்தா அப்படி போச்சுங்களேன். அவளை பத்தி பேசுனா விடிய பேசிட்டு இருக்கலாம். நீடுபடி பல்லாண்டு வாழ்க என அலியானாவை மனதில் வாழ்த்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Gracias.